மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் டான்டேக்கின் கீழ் கொண்டு வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களை தேயிலை தோட்டங்களில் பணியை தொடர அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அழிவின் விளிம்பில் மாஞ்சோலை என்ற தலைப்பில் மதுரை ஒத்தக்கடையில் நடந்த கூட்டத்தில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசு செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து கட்சி பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள், வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். இதில் பேசிய மாஞ்சோலை எஸ்டேட்டை பூர்வீகமாக கொண்ட மதுரை ஹைகோர்ட் வழக்கறிஞர் ராபர்ட் சந்திரகுமார், தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கு டான்டி எனப்படும் தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் எஸ்டேட்டை எடுத்து நிர்வகிப்பதே இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியும் என்றார். நிலைமைக்கு 2100 பேர் அங்கே இருக்கிறோம். 450 குடும்பம், 652 தொழிலாளி அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களை இப்போ ஒரு எதிர்காலம் நாளைக்கு என்ன ஆகுங்கிற தெரியாத ஒரு பெரிய கேள்விக்குறியோட ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருக்கோம். எப்படி மீனவர் சமூகத்தை கடல்ல இருந்து அப்புறப்படுத்தி நகருக்குள்ள கொண்டு வரது அவர்களுக்கான மறுவாழ்வா இருக்காதோ, அதே மாதிரி மலையிலிருந்து கீழே இறக்குறது நிச்சயமாக எதிர்விளைவை தான் எங்களுக்கு உண்டாகும். மாஞ்சோலை எஸ்டேட்டை தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்தின் அடிப்படைக்குள்ள எடுத்து நடத்துவது மட்டும்தான் சரியான, ஒரே நியாயமான, அதே மாதிரி எங்களுக்கான உண்மையான ஒரு மறுவாழ்வா இருக்க முடியும். மாஞ்சோலை பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்திற்கான குத்தகை காலம் முடிந்துவிட்டது என கூறி தோட்டத்தை மூடிவிட்டு அங்கிருக்கும் தொழிலாளர்களை நிர்வாகம் வெளியேறச் சொன்னதற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.